கல்கத்தா டாக்டர் சம்பவத்தை கேள்விப்படும் பொழுது சமூக வலைத்தளத்தை பார்த்தா எல்லோரும் பொங்கி எழுதுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் சாதாரண தண்டனை பத்தாது, அப்ப என்னப்பா செய்யணும்? கடும் தண்டனை வேண்டும். என்ன கடும் தண்டனைன்னு சொல்லு, அதை சொல்ல மாட்டான். இன்னும் சில பேர் இவர்களுக்கெல்லாம் நமது நாட்டில் வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் போதாது, அரபு நாட்டில் வழங்கப்படுவதை போன்ற தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் எப்படின்னு சொல்வாங்க. இப்ப விளக்குதா? அவர்கள் கடும் தண்டனை என்று சொல்வது, உச்சபட்ச தண்டனை என்று சொல்வது, அரபு நாட்டு தண்டனை என்று சொல்வது எந்த தண்டனையை? கொலை செய்தானா அவனுக்கு தண்டனை, அவனுடைய உயிர் வாங்கப்பட வேண்டும். அரபு நாட்டில் வழங்கப்படக்கூடிய குற்றவியல் சட்டம் அப்படித்தான். அவர்கள் தாங்கள் சுயமாக அப்படிப்பட்ட குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை. குர்ஆன் அதை சொல்கிறது. இதற்கெல்லாம் சிறந்த தீர்வாக இப்படிப்பட்ட மனிதநேயத்திற்கு எதிரான கொலை குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு, மனிதர்களை ஈவிரக்கம் பார்க்காமல் கொலை செய்யக்கூடிய படுபாவிகளுக்கு இஸ்லாம் அற்புதமான ஒரு தண்டனையை சொல்லித் தருகிறது. கதபுனா அலைஹிம் ஃபீஹா அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸ் வல் ஐன பில் ஐன் வல் உதுன பில் உதுன் வஸ்ஸின்ன பிஸ் சின்னி வல் ஜுரூஹ கிஸாஸ். உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், காதுக்கு காது, காயங்களுக்கு ஏற்ப காயம். இந்த தண்டனையை தான் நீங்கள் வழங்க வேண்டும். தனிநபர்கள் தங்களுக்கு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவ்வாறு செய்யக்கூடாது. அவனது குற்றத்தை உறுதி செய்து முறையாக விசாரணை நடத்தி அரசாங்கம் அந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியிலே இஸ்லாமிய சட்டமே இறுதி தீர்வு என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. உலகத்தில் நாள்தோறும் பல்வேறு குற்றங்கள் அன்றாடம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சமூக மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணக்கூடிய குற்ற செயல்கள் எதுவும் நடைபெற்றால் அதனால் மக்கள் பெரிதும் பாதிப்படைகிறார்கள். அந்த சம்பவங்களை கண்டோ கேட்டோ அதிர்ந்து போகிறார்கள். ஒரு வார காலத்திற்கு அதை பற்றியே மக்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள். அது மாத்திரமல்லாமல் மக்கள் கூடக்கூடிய இடங்களிலெல்லாம் அந்த குற்றச் செயல் பற்றியே பேச்சிருக்கும். டீ கடையில் 4 பேர் நின்று டீ குடித்துக் கொண்டிருந்தால் கூட அதை பற்றி பேசுவார்கள். வீடுகளிலே ஆண்கள் அதை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள். அந்த சம்பவங்களால் பெண்கள் பாதிப்படைகின்ற பொழுது, பெண்களும் அந்த சம்பவங்களை கேட்டு அதிர்ந்து போகின்ற பொழுது அவர்களும் அது பற்றி பேசிக் கொள்வார்கள். தொலைக்காட்சிகளில் தொடர்ச்சியாக ஒரு 10 நாட்கள் அதை பற்றி பல்வேறு தரப்பினர் விவாதித்துக் கொண்டிருப்பார்கள். ஏன் இந்த சம்பவம் நடைபெற்றது, எப்படி நடைபெற்றது, என்ன மாதிரியான தாக்கங்களை எல்லாம் இந்த சம்பவம் உண்டாக்கியது என்றெல்லாம் சூடு பறக்க தொலைக்காட்சிகளிலே விவாதங்கள் நடைபெறும். இப்படியே ஒரு 10 நாட்கள் பரபரப்பாக அந்த குற்றச்சம்பவத்தை பற்றியே எல்லா மக்களும் பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் ஒரு 10 நாட்கள் ஆனதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சம்பவங்களை மக்கள் மறக்க ஆரம்பித்திருப்பார்கள். அது பற்றிய பேச்சுக்கள் குறைந்து போயிருக்கும். மீண்டும் இன்னொரு பிரச்சனை வரும். அதையும் அதே போல தொலைக்காட்சிகள்ல அது பற்றிய சூடு பறக்கக்கூடிய விவாதங்கள் வரும். ஒரு விஷயத்தை நாம் உன்னிப்பாக கவனித்து பார்ப்போமே ஆனால், இந்த உலகத்திலே நாம் அன்றாடம் என்னென்ன குற்றச்சம்பவங்களை எல்லாம் கேள்விப்படுகிறோமோ, தொலைக்காட்சிகளில் பார்க்கின்றோமோ, பத்திரிகைகளில் படிக்கின்றோமோ, இவைகள் எதுவும் இந்த உலகத்தில் முதல் தடவையாக நடைபெறக்கூடிய குற்றங்கள் கிடையாது. கற்பழிப்பு சம்பவமாக இருக்கலாம், கொலை சம்பவங்களாக இருக்கலாம், திருட்டு சம்பவங்களாக இருக்கலாம். எதுவுமே இந்த உலகத்தில் முதலாவதாக நடைபெறக்கூடிய சம்பவங்களை நாம் கேள்விப்படுவது கிடையாது. பெரிய அளவில் தமிழகத்தையே உழுக்கக்கூடிய அளவிலான கொலை சம்பவங்களாக இருந்தாலும் அது போன்று ஏராளமான சம்பவங்கள் அதற்கு முன்பும் நடந்திருக்கிறது. இந்தியாவையே உழுக்கக்கூடிய வகையிலான பாலியல் கூட்டுறவு மற்றும் பாலியல் பலாத்கார சம்பவங்கள், அப்படிப்பட்ட நிகழ்வுகளும் அதற்கு முன்பும் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தையும் உழுக்கக்கூடிய வகையில் பல சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. அப்போ தொடர்ச்சியாக ஒரே மாதிரியான குற்றங்கள் தான் திரும்ப திரும்ப நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்றால் பிரச்சனை எங்கே? ஏன் மக்கள் திருந்துவதில்லை? குற்றவாளிகள் தாங்கள் ஈடுபடக்கூடிய குற்றங்களில் இருந்து அவர்கள் திருந்தாமல் மீண்டும் மீண்டும் அத்தகைய குற்றச் செயல்களில் ஈடுபடுவதற்கு என்ன காரணம்? நீங்கள் அப்படிப்பட்ட அண்மை காலத்தில் நடைபெற்ற சில நிகழ்வுகளை நீங்கள் அசை போட்டு பார்க்கலாம். கல்கத்தாவில் சமீபத்தில் நடைபெற்ற நிகழ்வு, ஒரு மருத்துவர்
ஆகஸ்ட் 9 கல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் என்கிற ஒரு மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனை, அங்கே ஆய்வு மாணவிகளும் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருத்துவமனையாகவும் செயல்படுகிறது. அங்கே ஆய்வு மாணவியாக படித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மருத்துவர், ஒரு பெண் மருத்துவர், ஆகஸ்ட் 9 அந்த மருத்துவ கல்லூரியில் இருக்கக்கூடிய செமினார் வகுப்பு என்று சொல்வார்கள், செமினார் நடைபெறக்கூடிய அறை, அந்த அறையில் பிணமாக கிடக்கிறார். மருத்துவமனையில் மாணவிகளுக்கு வகுப்பு நடைபெறக்கூடிய இடம், அந்த இடத்தில் ஒரு பெண் பிணம். யார் என்று பார்த்தால் மருத்துவ மாணவி, ஆய்வு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, மருத்துவரும் கூட ரத்தத்தில் உறைந்து போய் கிடக்கிறார். அங்கு உள்ளவர்கள் எல்லாம் அதிர்ச்சியோடு பார்க்கிறார்கள். அந்த மருத்துவரை எடுத்துக்கொண்டு ஆஸ்பத்திரியில் பார்க்கின்ற பொழுது, அவர்களுடைய உடலை உடற்கூறாய்வு செய்கின்ற பொழுது, ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களால் அந்த பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறாள் என்கிற அதிர்ச்சிகரமான செய்தி மக்களுக்கு தெரிவிக்கப்படுகிறது. உடற்கூறாய்வு செய்த மருத்துவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போயிருக்கிறார்கள். அந்த பெண்ணின் மேல் உடலில் இருக்கக்கூடிய அடையாளங்களை பார்க்கின்ற பொழுது, ஒருவரோ இருவரோ 3 நபர்களோ ஏன் 4 நபர்களால் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளானால் கூட இந்த அளவிற்கு தடயங்கள் இருக்காது. 4க்கும் மேற்பட்ட நபர்களால் இந்த பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாள் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியை சொல்கிறார்கள். அதுவும் இந்த சம்பவங்கள் எல்லாம் எங்கே நடைபெறுகிறது? கல்கத்தாவில் உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில், அங்கு மாணவிகளுக்கு வகுப்பு நடைபெறக்கூடிய செமினார் அறையில் வைத்து இந்த கொடூரம், ஒரு பெண் மருத்துவருக்கு நடைபெறக்கூடிய கொடூரம், பிணமாக மிதக்கிறார். இந்த செய்தி ஏனைய மருத்துவ மாணவிகளுக்கெல்லாம் தெரிகின்ற பொழுது, ஏனைய மருத்துவர்களுக்கு தெரிகின்ற பொழுது வீதியில் இறங்கி போராடுகிறார்கள். கல்கத்தாவில் போராட்டம், அருகாமை மாநிலங்களில் போராட்டம், தமிழகத்திலும் கூட பல்வேறு மருத்துவர்கள் ஆங்காங்கே இந்த சம்பவத்திற்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள். நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலையை உண்டாக்கிய ஒரு நிகழ்வு. அவள் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டது மட்டுமல்லாமல் கழுத்து, கால்கள், தலை அனைத்தும் 90 டிகிரியில் எல்லாமே முறிக்கப்பட்டிருக்கிறது. கற்பழிக்கப்பட்டிருக்கிறாள். அதை தாண்டி கால 90 டிகிரிக்கு வளைச்சி உடைச்சிருக்கிறாங்க. தலையையும் 90 டிகிரிக்கு வளைத்து அடித்து நொறுக்கி இருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய படுகொலை சம்பவம் அங்கே நடைபெற்றிருக்கிறது. இந்த சம்பவங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருகின்ற பொழுது மக்கள் கொதித்தெழுந்து வீதியில் இறங்கி போராடுகிறார்கள். நாடே இந்த சம்பவத்தால் பரபரப்பானது. ஒரு பெண் டாக்டருக்கு இந்த நாட்டில் பாதுகாப்பு இல்லையா? மருத்துவர்கள் எப்பேற்பட்ட சேவை செய்யக்கூடியவர்கள். கொரோனா காலகட்டத்தில் கூட ஒட்டுமொத்த அனைத்து நபர்களும் தன்னுடைய இல்லத்தில், வீடுகளில் முடங்கி போயிருந்த சூழ்நிலையில் வெளியில் வந்து மக்களின் உயிர் காக்கக்கூடிய சேவையில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டவர்கள் தான் மருத்துவர்கள். இவள் ஒரு மருத்துவ மாணவியாக இருந்த போதிலும், எம்பிபிஎஸ் படித்த மருத்துவர், மேற்கொண்டு ஆய்வு படிக்கக்கூடிய ஒரு மாணவி, அந்த நிலையிலையும் எம்பிபிஎஸ் என்கிற அடிப்படையில் தொடர்ச்சியாக அவன் கொல்லப்படுவதற்கு முன்பு 30 மணி நேரம் தொடர்ச்சியாக சிகிச்சை செய்திருக்கிறாள். மக்களுக்கு சேவையாற்றிருக்கிறாள். 30 மணி நேரம் தூங்குறதுக்கு சரியான நேரம் இல்லாமல் 30 மணி நேரம் தொடர்ச்சியான சேவை. அதற்கு பிறகுதான் ஓய்வெடுப்பதற்காக, எந்த விதமான ஓய்வெடுப்பும் இல்லாத நிலையில் மருத்துவமனையில் உள்ள செமினார் அந்த அறையிலேயே ஓய்வெடுக்க சென்ற நிலையில் தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. சிசிடிவியில் பார்க்கிறாங்க. அந்த நேரத்தில் அங்கே உள்ளே சென்றது யார் என்று பார்த்து குற்றவாளியை பிடிக்கிறார்கள். இவர்தான் குற்றவாளி என்று அடையாளப்படுத்துகிறார்கள். ஜெயிலுக்குள்ள தூக்கி போட்டாங்க. இப்ப அவர் ஜெயிலுக்குள்ள இருக்கிறார் வைங்க. இந்த கல்கத்தா டாக்டருக்கு நேர்ந்த கதி, அவர்களுக்கு நேர்ந்த இந்த கொடூரம் இந்த நாட்டில் முதல் முறையாக நடைபெறக்கூடிய சம்பவமா? இந்த தேசத்தையே உலுக்கிய கற்பழிப்பு சம்பவங்கள், இன்னும் கற்பழித்து படுகொலை செய்யக்கூடிய நிகழ்வுகள் அவ்வப்போது இந்தியாவில் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. இதற்கு முன்பு டெல்லியில நிர்பயா என்கிற ஒரு பெண்மணி, அந்த பெண்மணியினுடைய இயற்பெயர் நிர்பயா கிடையாது. பொதுவாக இது போன்ற சம்பவத்தில் அடிபடக்கூடிய இத்தகைய சம்பவத்தில் தொடர்புடைய பெண்களின் இயற்பெயர்களை சொல்ல மாட்டாங்க, புனைப்பெயர் தான் சொல்வாங்க. அப்ப நிர்பயா வழக்கு இந்தியாவில் உள்ள அனைத்து மக்களும் நன்கறிவார்கள். டெல்லியில
நள்ளிரவு நேரத்தில் ஓடும் பேருந்தில் 4-5 நபர்களால் சேர்ந்து அந்த பெண் பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டாள். அந்த பெண் தன்னுடைய ஆண் நண்பரோடு தான் பயணித்தார். ஆனால் அந்த ஆண் நண்பனை அடித்து பாதியிலேயே வெளியில் தூக்கி வீசிவிட்டார்கள். இந்த பெண்ணை பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கி அதற்கு பிறகு தலையில் பலத்த காயத்தை ஏற்படுத்தி ஓடும் பேருந்திலிருந்து தூக்கி வீசினார்கள். இது பல வருடங்களுக்கு முன்பு இந்திய தலைநகரம் டெல்லியில் நடைபெற்ற நிகழ்வு. அதற்கு பிறகு அந்த பெண்மணியும் உயிரிழந்தாள். சிறிது நாள் மருத்துவமனையில் இருந்தால், உயிருக்காக துடித்துக் கொண்டிருந்தால், பிறகு இறந்து விட்டாள். இங்கேயும் கற்பழிப்பு மற்றும் படுகொலை என்கிற சம்பவம் தான் நடைபெறுகிறது. இந்த சம்பவம் வெளிவந்ததற்கு பிறகு இந்தியா முழுக்க போராடினார்கள். நிர்பயாவிற்கு நீதி வேண்டும் என்று போராடினார்கள். நிர்பயா சட்டம் என்கிற பெயரில் புதிய புதிய சட்டங்களை எல்லாம் சொன்னார்கள். ஆனா என்ன ஆச்சு, என்ன நடந்துச்சு? அதற்கு பிறகு பெண்கள் கற்பழிக்கப்படுவது குறைந்ததா? பாலியல் ரீதியான சம்பவங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டதா? அத்தகைய குற்றவாளிகள், இது போன்ற சம்பவங்களில் ஈடுபடக்கூடிய குற்றவாளிகளுக்கு கைவிலங்கு போடப்பட்டதா? இல்லை. தொடர்ச்சியாக அத்தகைய சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. 2018 காஷ்மீர் பள்ளத்தாக்கில் உள்ள கத்துவா என்கிற ஒரு பகுதி, சிறுமி ஆசிஃபா, அந்த பெயரை நாம் மறந்திருக்க மாட்டோம். 9 வயது சிறுமி, குழந்தை முகமே மாறவில்லை. ஆனால் அந்த சிறுமிக்கு நேர்ந்த கதி ஒட்டுமொத்த இந்தியாவை மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சியை உள்ளாக்கியது. மாலை நேரமாகிவிட்டால் பள்ளி முடிந்து தம்முடைய வீட்டிற்கு வந்து விடுவாள் அந்த சிறுமி. ஆனால் அன்றைய தினம் வரவில்லை. பெற்றோர் பரிதவிக்கிறார்கள், எங்கே போனால் என்று தெரியவில்லை. இரவு ஆகிவிட்டது. சொந்த பந்தங்கள் எல்லாம் கேட்டு பார்க்காங்க, வரல. போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. 2 நாட்கள் 3 நாட்கள் கழித்து அங்கே கத்துவா பகுதியில் உள்ள ஒரு கோயில், அந்த கோயிலின் கருவறையில் கைகள் கட்டப்பட்டு கால்கள் கட்டப்பட்ட நிலையில், வாயில் துணியை வைத்து அமுக்கப்பட்ட நிலையில் சடலமாக சிறுமி ஆசிஃபா கண்டெடுக்கப்பட்டாள். 9 வயது நிரம்பாத ஒரு சிறுமி. அவளது உடலை உடற்கூறாய்வு செய்கின்ற பொழுது 5 பேருக்கும் மேல் அந்த சிறுமியை பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறார்கள் என்பது தெரிய வந்தது. அந்த குற்றவாளிகள், அவர்களின் நிலை என்ன? இன்றைக்கும் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களில் பலர் வெளியே வந்தார்கள். இதைவிட கொடுமை, காஷ்மீர் பள்ளத்தாக்கை சுற்றிலும் உள்ள சங் பரிவார் RSS கும்பல்களை சார்ந்தவர்கள் சிறுமி ஆசிஃபாவின் படுகொலைக்கு காரணமான, அவளது பாலியல் பலாத்காரத்திற்கு காரணமான குற்றவாளிகளை விடுவிக்க வேண்டும் என்று போராடினார்கள். அவங்களும் அப்பாவிகள், அவங்களை விடுவிக்கணும் என்று போராடினார்கள். எப்பேற்பட்ட கொடுமை! 2020 ஊபியில உள்ள ஹத்ராஸ் என்கிற பகுதியில் ஒரு தலித் சிறுமி 4 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கினார்கள். சிறுமி ஆசிஃபாவிற்கு எப்படிப்பட்ட நிலை ஏற்பட்டதோ அதே நிலைமை ஹத்ராஸ்ல உள்ள தலித் சிறுமிக்கு ஏற்பட்டது. 2019 உன்னாவ் என்கிற பகுதியில் அங்கும் ஒரு சிறுமிக்கு இப்படிப்பட்ட கொடுமை ஏற்பட்டது. நம்ம தமிழகத்திலே பல சம்பவங்களை கேள்விப்படுறோமே, பல்வேறு நிகழ்வுகளை கேள்விப்பட்டோமா இல்லையா? அயனாவரம் சிறுமி சம்பவத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் நாம் மறந்திருக்க மாட்டோம். டெல்லி நிர்பயா வழக்கு எப்படி ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் கவனத்தை பெற்றதோ, அதற்கு சற்றும் குறைவில்லாத வகையில் ஒட்டுமொத்த இந்திய தேசத்தின் கவனத்தை பெற்ற ஒரு வழக்கு அயனாவரம் சிறுமி வழக்கு. அல்லாஹ்வின் அருளால் அந்த சிறுமி இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறாள். ஆனால் அவளுக்கு ஏற்பட்ட கதி, அவளுக்கு ஏற்பட்ட நிலைமை யாருக்கும் ஏற்படக்கூடாது. சம்பவம் நடைபெறுகின்ற பொழுது 9 வயது பூர்த்தியாகாத ஒரு சிறுமி, வாய் பேச முடியாது, காது கேட்காது. பள்ளி முடித்து விட்டு வீட்டிற்கு செல்லக்கூடிய வழியில் லிப்டில் அந்த சிறுமி போகிறாள் தம்முடைய இல்லத்திற்கு. பல பேர் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்பு, நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த குடும்பம் தான். சில பேர் சேர்த்து கொண்டு அந்த சிறுமியை கார் பார்க்கிங்கில் வைத்து பாலியல் பலாத்காரத்திற்கு உள்ளாக்கினார்கள். என்ன நடைபெறுகிறது என்றே அந்த சிறுமிக்கு தெரியவில்லை. இப்படி ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, பல மாதங்கள் மறைமுகமான இடத்திற்கு அந்த சிறுமியை அழைத்து சென்று பல பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் பலாத்காரத்தில் ஈடுபட்டார்கள். இது நமது சென்னை அயனாவரத்தில் நடைபெற்ற நிகழ்வு. ஒரு கட்டத்திற்கு மேல் அந்த சிறுமி வழி தாங்க முடியாமல் துடித்து போய் தம்முடைய அக்காவிடம் சொல்ல,
அந்த அக்கா புரிந்து கொண்டு காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தார்கள். அந்த புகாரை எடுக்கின்ற பொழுது, வழக்கை எடுக்கின்ற பொழுது இது ஒரு சாதாரண வழக்கு என்று தான் எடுத்தார்கள். அதற்கு பிறகுதான் மிகப்பெரிய அந்த பெண் தனக்கு நேர்ந்த கொடுமைகளை எல்லாம் சொல்ல சொல்ல மிகப்பெரிய அளவில் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியது. அப்ப இதில் நாம் கவனிக்க வேண்டிய அம்சம் என்ன? ஒரே மாதிரியான குற்றங்கள் மீண்டும் மீண்டும் தொடர்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நாட்டின் சட்ட அமைப்புகளில் குற்றவாளிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையிலான தண்டனை இல்லை. அதுதான் நம்ம நிதர்சனமா புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. நடைபெற்ற குற்றங்களே மீண்டும் மீண்டும் நடைபெறுகிறது. ஒரு குற்றத்தில் ஈடுபட்டவர்கள் மீண்டும் அந்த குற்றத்தில் ஈடுபடுவதற்குரிய துணிவு அவர்களுக்கு கிடைக்கிறது என்று சொன்னால் நம்முடைய நாட்டில் அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய தண்டனையில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது என்று பொருள். தண்டனை சரியா இல்லை, வலுவா இல்லை, அவர்களை திருத்தும் வகையில் இல்லை, குற்றவாளிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும் வகையில் இல்லை, பலவீனமான தண்டனை அமைப்பு முறையாக இருக்கிறது. அதனாலதான் நாட்டில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இப்ப இத்தனை சம்பவங்கள் நடைபெற்றது. இப்ப கல்கத்தா டாக்டர் நம்மை விட்டும் பிரிந்து சென்று விட்டார். இந்த காம கொடூரர்கள் நிகழ்த்திய கொடுமையின் காரணத்தினால். இதற்கு பிறகு நம்முடைய நாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறாது என்பதற்கு உத்தரவாதம் உண்டா? கிடையாது. இனியும் அது போன்ற கொடூரர்கள் நம்முடைய நாட்டில் உள்ள பலவீனமான சட்ட அமைப்பின் காரணத்தினால் அப்படிப்பட்ட குற்றத்தை மீண்டும் மீண்டும் செய்வார்கள். ஏன் நம்முடைய நாட்டில் அதிகபட்சம் அவர்களுக்கு என்ன தண்டனை வழங்கப்படுகிறது? குற்றவாளிகளுக்கு ஒரு பெண்ணை கற்பழித்தாலோ அல்லது கொலை செய்து விட்டாலோ நம்முடைய நாட்டின் நீதிமன்ற விசாரணை அமைப்புகள் உடனடியாக விசாரித்து தண்டனை கொடுக்கக்கூடிய வகையில் இல்லை. அப்படியே அவர்களுக்கு தண்டனை வழங்கினால் கூட அதிகபட்சமாக ஆயுள் வரையிலையும் சிறையில் இருக்க வேண்டும் என்று தண்டனை வழங்குவார்கள். சிறைச்சாலை தண்டனை, ஆயுள் முழுக்க சிறைச்சாலையில் ஜெயிலில் போய் கிடையாது. அதுக்குள்ள சட்ட அமைப்பு பலவீனமா இருந்துச்சுன்னு வைங்க, சட்டத்தில் உள்ள ஓட்டைகளை பயன்படுத்தி கொண்டு அவன் ஜாமீனில் வெளிவரவும் வாய்ப்பு இருக்கிறது. யாரு? நம்முடைய சகோதரியை கற்பழித்தவன், நம்முடைய சகோதரியை கொன்றவன், ஈவுயிருக்கு இல்லாதவன், ஒரு மிருகத்தை போல் நடந்து கொண்டவன், சட்டம் ஒரு இருட்டலை என்கிற வார்த்தையை பயன்படுத்திக் கொண்டு சட்டத்தில் உள்ள ஓட்டைகளின் மூலம் ஜாமீனில் வெளிவருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படித்தான் நம்ம நாட்டின் சட்ட அமைப்பு இருக்கு. ஜாமீனில் வெளிவராது விட்டால் அதிகபட்சம் ஆயுள் வரையிலையும் சிறை தண்டனை, ஜெயிலு. சிறைச்சாலை ஒரு மனுஷனை திருத்துமா? திருத்தும் என்று ஆதி காலத்தில் உள்ள முன்னோர்கள் நம்பினார்கள். கொலையில் ஈடுபடக்கூடிய கொலைகாரர்கள், பெண்களை கற்பழிப்பில் ஈடுபடக்கூடியவர்கள், இப்படிப்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் ஜெயிலில் தள்ளிட்டா, அவனை தனிமையில் இருக்க விட்டால், யாருடனும் தொடர்பில்லாமல் ஒரு 4 சுவற்றுக்கு மத்தியில் அவன் அடைக்கப்பட்டு விட்டால் அவன் தன்னை பற்றி சிந்திப்பான், தன்னுடைய தவறை பற்றி யோசிப்பான், அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு என்று நம்முடைய முன்னோர்கள் நினைத்தார்கள். அதனால்தான் இந்த சிறைச்சாலை தண்டனை வந்தது. ஆனா யதார்த்தம் அப்படியா இருக்கு? உள்ளுக்குள்ள போய் எவனாவது சிந்திக்கிறானா? 4 சோத்துல உட்கார்ந்து நம்ம ஏன் தப்பு பண்ணோம் யோசிச்சு பார்க்கிறானா? அங்கே ஏனைய கிரிமினல்களுடைய தொடர்பு கிடைக்குது. ஏனைய கொலை குற்றவாளிகள், இவனை மிஞ்சிய குற்றத்தில் ஈடுபட்டவர்கள், தப்பித்தவர்கள், அவர்களுடைய தொடர்பு கிடைத்து வெளிவரும்போது உள்ளுக்குள்ள 3ஆம் தர கிரிமினலா உள்ள போயிருப்பான், வெளிவரும்போது முதல் தர கிரிமினலா வெளியே வருவான். அப்படியான கிரிமினல்களை அதிகரிக்கக்கூடிய வகையிலான அமைப்பு முறைகளாகத்தான் சிறைச்சாலை முறை இருக்கிறது. சிறைச்சாலையில் தண்டனை அவ்வளவு கடுமையான இல்லை. யாரும் ஜெயிலுக்கு பயந்து கொண்டு, சிறைச்சாலைக்கு பயந்து கொண்டு தவறு செய்வதை நிறுத்திக் கொள்ளவில்லை. யார் நிறுத்தினார்? சிறைச்சாலை சிஸ்டம் தான் நீண்ட காலமா இருக்குல்ல. தப்பு செய்யறவங்க யாராவது ஜெயிலுக்கு போறதை பயந்துக்கிட்டு தப்பு பண்ணாம இருக்கிறானா? கொலை பண்ணாம இருக்கிறானா? திருடாம இருக்கிறானா? பெண்களை பாலியல் ரீதியாக பலாத்காரத்திற்கு ஆளாக்காமல் இருக்கிறானா? இல்லையே. அப்படின்னா சிறைச்சாலை அவனுக்கு அச்சத்தை ஏற்படுத்தவில்லை. அதில் அவன் சொகுசை காண்கிறான், அதில் அவனுக்கு ஒரு பெரிய அளவில் சிரமம் இல்லை. அதான் யதார்த்தம். அதனால தாங்க நம்ம ஊர்ல உள்ள சிறைச்சாலை முறைகளுக்கு பேரை என்ன பேர் வச்சிருக்கிறாங்க? மாமியார் வீடுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க. சிறைச்சாலைக்கு பேரை என்ன? மாமியார் வீடு, மணி அடிச்சா சோறு. வெளியே கூட சோத்துக்கு அவன் லாட்டரி அடிக்கணும், சோத்துக்கு அவன் பிச்சை எடுக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்களாக இருந்தால் கூட சிறைச்சாலை சென்று விட்டால் மணி அடிச்சா சாப்பாடு. அண்மையில் கூட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொலைக்காட்சி செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுக்கிறார். சிறைச்சாலை நாங்கள் நவீனப்படுத்தி விட்டோம், அதை சித்திரவதை கூடம் என்கிற நிலையிலிருந்து மாற்றி அவர்களை திருந்துவதற்குண்டான ஒரு களமாக நாங்கள் ஆக்கிவிட்டோம் அப்படின்னு பெருமையா பேசுறார். அதுல என்ன பெருமை இருக்கு?
சிறைச்சாலையில் ஒருவன் திருந்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதில் என்ன பெருமை இருக்கிறது? சிறைச்சாலையில் உள்ள கைதிகள் சிரமப்படுவதில்லை, கஷ்டப்படுவதில்லை, வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு, நல்ல சாப்பாடு. மெனுவே இருக்குங்க, வெளியே இருக்குங்க. இப்போ நீங்க கூகுளில் பண்ணி பார்த்தா கூட என்னென்ன மெனுன்னு சொல்லி பார்க்கலாம். புழல் சிறையில், திருவள்ளூர்ல இருக்கிற புழல் சிறையில் என்னென்ன சாப்பாடு கொடுக்குறாங்க லிஸ்ட் வேணுமா, கூகுளில் பண்ணி நீங்க பார்க்கலாம். ஏனைய ஜெயில்களில் சிறைகளில் என்ன சாப்பாடு கொடுக்குறாங்க பார்க்கலாம். காலையில பொங்கல், நீங்க கூட சாப்பிட்டுக்க மாட்டீங்க. நம்ம கூட என்ன அந்த இட்லி தோசை தான், அதை விட்டா உப்புமா, இப்படியாகத்தான் நமக்கு போகும். ஆனா சிறையில் இருக்கக்கூடிய கொலை குற்றவாளிகளுக்கு காலையில பொங்கல், இன்னும் வகையான டிஃபனு, மதியம் சாம்பார், பருப்பு, ரசம், மோர். நீங்க சாப்பிட்றீங்களா? அப்படி மருமகனுக்கு கூட அப்படி கவனிப்பாங்களான்னு தெரியல. கல்யாணமான புதுசுல வேண்டுமானால் 4 வகையான உணவுகளை வைப்பார்கள். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு போனார்னா நிலைமை என்ன? ரசம் மட்டும் இருக்கும், சாம்பார் இருக்காது, சாம்பார் இருக்கும், ரசம் இருக்காது, ஒன்று இருந்தா ஒன்று இருக்காது. இதெல்லாம் நிலைமை யதார்த்தம், அனைவருடைய யதார்த்தமாக இருக்கிறது. ஆனால் சிறைச்சாலையில் உள்ள கொலை குற்றவாளிகளுக்கு வெறுமனை சாதம் என்று சொன்னால் சாதம், சாம்பார், ரசம், மோர். இது போக அவன் கையில காசு இருந்துச்சுன்னு வைங்க, சிறைச்சாலையிலேயே உணவகங்கள் இருக்கிறது. காலையில பொங்கல் கொடுக்குறாங்க, களியெல்லாம் இப்ப எங்கேயுமே கொடுக்கறது இல்லை. நம்ம களி கொடுப்பாங்க, சாப்பிட முடியாது அப்படிலாம் இல்லை. களியெல்லாம் இப்ப கொடுக்கறது இல்லை ஜெயில, ரொம்ப ரேர். எல்லாம் இல்லை, பொங்கல் சாதம் தான் கொடுக்குறாங்க. அது பிடிக்கலையா, கையில காசு இருக்கா, ஒரு 200 ரூபா கொடுத்தா போதும், எனக்கு ஒரு மசால் தோசை வேணும்னா அங்கேயே கிடைக்கும். பாருங்க, வெளியில ஹோட்டலில் நம்ம ஆர்டர் பண்ணி கிடைக்கக்கூடிய உணவுகள்லாம் ஜெயில விசாரணை கைதிகளுக்கும் பல்வேறு விதமான கொலை குற்றம் சாட்டப்பட்டு உள்ளே செல்லக்கூடிய கைதிகளுக்கும் கிடைக்கிறது. எனக்கு பூரி மசாலா தான் வேணும், காசு கொடுத்தா போதும் வந்துடும். அதிகாரப்பூர்வமா, இல்லீகலா இல்லை, அதிகாரப்பூர்வமாகவே கிடைக்கிறது. அப்ப வேளா வேலைக்கு சாப்பாடு கிடைக்கிறது, வேளா வேலைக்கு தூக்கம் கிடைக்கிறது. அவர்களுக்கு மனம் பாதிப்படைய கூடாது என்பதற்காக வேண்டி சொல்லி சில சிறைச்சாலைகளில் சிறப்பு ஏற்பாடு. எந்த மாதிரியான சிறப்பு ஏற்பாடு? மாசத்துக்கு ஒருக்க ஒரு சினிமா, அல்லது 2 வாரத்துக்கு ஒருக்க ஒரு சினிமா. யாருக்கு? கொலை பண்ணிட்டு உள்ள போறவன். கொலை பண்ணிட்டு உள்ள போறவனுக்கு எதுக்கு சினிமா? அவன் ஏன் சினிமா பார்க்கணும்? அவனுக்கு ஏன் சினிமாவை காட்டணும்? கேட்டால் சொல்கிறார்கள், இல்ல அவன் உள்ளுக்குள்ளேயே இருந்தா மனம் பாதிப்படைஞ்சிடும், அவன் அவ்வப்போது கேளிக்கையில் ஈடுபட வேண்டும். யாரு? நம்ம சகோதரியை கொலை பண்ணிட்டு உள்ள போறவன். அப்பாவி மக்களை கொன்று குவித்து விட்டு உள்ளே சென்றவன், அவன் மனம் பாதிக்கப்படக்கூடாதாம். அதற்காக வேண்டி வாரத்துக்கு ஒரு சினிமா அல்லது மாசத்துக்கு ஒரு சினிமா. அவனுக்கு புரோட்டீன் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வாரத்தில் ஒரு சிக்கன் லெக் பீஸ் கொடுக்கணுமா, அதுவும் இப்ப கம்பல்சரி ஆக்கி இருக்கிறாங்க. கொடுத்து கொண்டும் இருக்கிறார்கள் பல சிறைச்சாலைகளில். ஏன்? புரோட்டீன் இல்லாம அப்படின்னு நொந்து போயிடுறான், உடம்புல ஆற்றல் இல்லாமல் அவன் சோர்வடைந்து விடுகிறான். அப்படிப்பட்ட உடல் சோர்வும் அவர்களுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது, அதற்காக வேண்டி வாரத்தில் ஒரு நாள் சிக்கனு, முட்டை எல்லாம் கிடைக்குதுங்க. எந்த குறையும் கிடையாது சாப்பாடுல, தூக்கத்துக்கு எந்த குறையும் இல்லை. அதுபோக அங்கேயே வேலை வாய்ப்புகள். இவன் வெளியில ஒரு பெண்ணை கற்பழித்து விட்டு உள்ளே செல்வான், வேலை வேலைக்கு சாப்பாடு கிடைச்சிருமா? அங்கே வேலை வாய்ப்பா? திடீர்னு யாராவது தலைவர்களுடைய பிறந்த நாள் வரும், அவனுக்கு தண்டனை என்று சொல்லும் பொழுது 20 வருடம் சிறை தண்டனை என்று சொல்லியிருப்பார்கள், ஆயுள் முழுக்க சிறை என்று சொல்லியிருப்பார்கள், 10 வருஷம் சிறை தண்டனை என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் தலைவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு முன்கூட்டியே விடுதலை செய்யப்படுவதற்குரிய வாய்ப்பும் அவர்களுக்கு இருக்கிறது. நம்ம நாட்டில், குறிப்பா தமிழகத்தில். அப்படி வெளியே வரும்போது அவனுக்கு என்னவெல்லாம் கொடுக்குறாங்க? சிறைச்சாலையிலிருந்து எப்பாடி இத்தனை வருஷமா வேலை பார்த்துருக்குற, 5 வருஷமா வேலை பார்த்துருக்குறேன், இந்த அப்படி நீ வேலை பார்த்ததுக்குரிய சம்பளம் 40,000 ரூபாய் பணம். அது போக வெளியே போய் நீ ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு பிழைக்கணுமா இல்லையா? இந்த தையல் மிஷின், அவனுக்கு ஒரு தையல் மிஷின் வேற. யாருக்கு எதை செய்யணுங்கிற ஒரு விவசாயம் இல்லையா? அவன் வெளியே பல பேருடைய பெண்களினுடைய ஆடையை கிழித்தவன், அவனுக்கு எதுக்கு தையல் மிஷின்? அவனுக்கு எதுக்கு 40,000 ரூபாய் பணம்? அப்ப இப்படிப்பட்ட சொகுசான வாழ்க்கையை சிறைச்சாலைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிற காரணத்தினால்தான் தவறு செய்யக்கூடிய யாரும் சிறைச்சாலைக்கு சென்று வந்ததற்கு பிறகு திருந்தக்கூடியவர்களாக இல்லை, மீண்டும் மீண்டும் ஒரே குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்களாக மாறிவிடுகிறார்கள். திருட்டில் ஈடுபட்டால் அதுதான். எத்தனை முறை பேப்பர்களை படிக்கிறோம்,
20 முறை திருடியவர், 42வது முறை திருடியவர், 50வது முறை திருடியவர், திருடும் போது அகப்பட்டுக் கொண்டார். பத்திரிகையில் பார்க்கிறோமா இல்லையா? அப்ப 50 முறை திருடிய ஒருவன் அகப்படுகிறான் என்று சொன்னால் அதுக்கு முன்பு 49 முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் தானே. ஜெயிலுக்கு போயிட்டு வந்து என்ன பாடத்தை பெற்றான்? எங்கே திருந்தினான்? சிறை தண்டனை அவனுக்கு போதுமானதாக இல்லை. இதான் யதார்த்தம். அப்படி என்றால் அவனுக்கு அதை விட கூடுதலான தண்டனை தேவைப்படுகிறது. யாரெல்லாம் கொலை குற்றத்தில் ஈடுபடுகிறார்களோ, யாரெல்லாம் பெண்களை பாலியல் ரீதியாக பலாத்காரத்திற்கு உள்ளாக்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கடும் தண்டனை தேவைப்படுகிறது. அப்படிப்பட்ட சம்பவங்களை கேள்விப்படுகின்ற பொழுது மக்களும் அது போன்றே சொல்வார்கள். நீங்களும் பார்க்கலாம். கல்கத்தா டாக்டர் சம்பவத்தை கேள்விப்படும் பொழுது சமூக வலைத்தளத்தை பார்த்தா எல்லோரும் பொங்கி எழுதுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் சாதாரண தண்டனை பத்தாது, அப்ப என்னப்பா செய்யணும்? கடும் தண்டனை வேண்டும். என்ன கடும் தண்டனைன்னு சொல்லு, அதை சொல்ல மாட்டான். இவர்களுக்கெல்லாம் சாதாரண தண்டனை போதாது, உச்சபட்ச தண்டனை வேண்டும். சொல்ல தெரியாது. உச்சபட்ச தண்டனை அவ்வளவுதான் சொல்ல தெரியும். இன்னும் சில பேர் இவர்களுக்கெல்லாம் நமது நாட்டில் வழங்கப்படக்கூடிய தண்டனைகள் போதாது, அரபு நாட்டில் வழங்கப்படுவதை போன்ற தண்டனைகள் கொடுக்கப்பட வேண்டும் எப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப விளக்குதா? அவர்கள் கடும் தண்டனை என்று சொல்வது, உச்சபட்ச தண்டனை என்று சொல்வது, அரபு நாட்டு தண்டனை என்று சொல்வது எந்த தண்டனையை? கொலை செய்யறானா அவனுக்கு தண்டனை, அவனுடைய உயிர் வாங்கப்பட வேண்டும். அரபு நாட்டில் வழங்கப்படக்கூடிய குற்றவியல் சட்டம் அப்படித்தான். அவர்கள் தாங்கள் சுயமாக அப்படிப்பட்ட குற்றவியல் சட்டத்தை நடைமுறைப்படுத்தவில்லை. குர்ஆன் அதை சொல்கிறது. இதற்கெல்லாம் சிறந்த தீர்வாக இப்படிப்பட்ட மனிதநேயத்திற்கு எதிரான கொலை குற்றத்தில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு, மனிதர்களை ஈவிரக்கம் பார்க்காமல் கொலை செய்யக்கூடிய படுபாவிகளுக்கு இஸ்லாம் அற்புதமான ஒரு தண்டனையை சொல்லித் தருகிறது. எவன் ஒருவன் பிற மனிதர்களை கொலை செய்கிறானோ அவனுக்குரிய தண்டனை அரசாங்கம் அவனை கொலை செய்துவிட வேண்டும். உயிருக்கு உயிர் தான், கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல். தனிநபர்கள் தங்களுக்கு அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவ்வாறு செய்யக்கூடாது. அவனது குற்றத்தை உறுதி செய்து முறையாக விசாரணை நடத்தி அரசாங்கம் அந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. கதபனா அலைஹிம் ஃபீஹா அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸ் வல் ஐன பில் ஐன் வல் உதுன பில் உதுன் வஸ்ஸின்ன பிஸ் சின்னி வல் ஜுரூஹ கிஸாஸ். உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், காதுக்கு காது, காயங்களுக்கு ஏற்ப காயம். இந்த தண்டனையை தான் நீங்கள் வழங்க வேண்டும். இறைவனாகிய நான் இப்படிப்பட்ட குற்றவியல் சட்டத்தை உங்களுக்கு வழங்கி இருக்கிறேன். அல்லாஹ் மேலும் குறிப்பிடுகிறான், வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப். அறிவுடைய மக்களே, சிந்தித்து பார்த்தால் இந்த தண்டனையில் உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த குற்றவியல் சட்டம் தான் நமது நாட்டில் குற்றங்கள் குறைவதற்குரிய அழகிய தீர்வு, இறுதி தீர்வு. இதை தவிர்த்து ஒரு சிறந்த சட்டம் கிடையாது. நீங்க பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கேளுங்க, இதைத்தான் சொல்வார்கள். குர்ஆன் எதை சொல்கிறதோ, எல்லா காலத்தையும் அறிந்த இறைவன், மனிதர்களை படைத்த, மனிதர்களின் உணர்வுகளை புரிந்து கொண்ட இறைவன் எதனை சட்டமாக சொல்கிறானோ இதைத்தான் மனிதர்களும் பாதிக்கப்படுறவன் போய் கேட்டா சொல்வாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால வினோதினி என்கிற ஒரு பெண், அவங்க ஊர் காரைக்கால், சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள ஒருத்தர் விடாம காதலுங்கிற பேர்ல துரத்திக்கிட்டு இருந்தான். அந்தம்மா சொல்லிடுச்சு, உன் மேல எனக்கு விருப்பம் இல்லைன்னு. இவன் விடலை. ஒரு பண்டிகை காலம், விடுமுறையில் தம்முடைய ஊருக்கு காரைக்காலுக்கு போறாங்க. விடுமுறையெல்லாம் பெற்றோர்களோட சந்தோஷமா கொண்டாடி முடித்து விட்டு அவனுடைய தகப்பனார் அந்த பெண்ணை பஸ் ஏற்றி விடுவதற்காக காரைக்காலுக்கு வர்றாங்க. சென்னையில பஸ் ஏற்றி விடுவதற்காக வேண்டி தந்தை வர்றார். தன்னுடைய மகளை அழைத்துக் கொண்டு வருகிறார். அந்த நேரம் பார்த்து அந்த பெண்ணை துரத்தி கொண்டிருந்த அந்த கயவன் வினோதினியின் முகத்தின் மீது ஆசிட்டை ஊற்றி விட்டான். அதிக அளவு முகத்தில் ஆசிட் பட்டு விட்டது. அங்கே துடித்து போய்விட்டார். அவள் தந்தைக்கு கூட சிறிது காயம் ஏற்பட்டு விட்டது. தந்தையும் பரிதவித்து போனார். உடனடியாக சென்னையில் உள்ள மருத்துவமனையில் தான் சேர்த்தாங்க. 1 மாதத்திற்கும் மேலாக சுமார் 2 மாத காலம் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தார். பேச்சு வருகிறது, ஆனால் முகமெல்லாம் நின்று போய்விட்டது. உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறது. உடம்பில் உள்ள ஒவ்வொரு சத்துக்களும் ஒவ்வொரு உறுப்புகளும் பழுதடைந்து கொண்டே செல்கிறது. எல்லாம் இந்த ஆசிட் வீச்சினுடைய பாதிப்பு. தந்தை தன்னுடைய மகள் ஒவ்வொரு நாளும் உயிருக்காக போராடி கொண்டிருப்பதை, துடிதுடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து வேதனைப்படுகிறார். எப்படியேனும் தன்னுடைய மகள் வெளிவந்து விட வேண்டும் என்றெல்லாம் ஆசைப்படுகிறார்கள். ஆனால் ஒரு கட்டத்தில்
அந்த பெண்ணினுடைய உடம்பில் உள்ள அத்தனை ஆற்றல்களும் இழைந்து அவள் மரணித்து விடுகிறாள். அவள் மரணிப்பதற்கு முன்பு 2 மாசம் மருத்துவமனையில் இருந்தாள். தன்னுடைய மரண வாக்குமூலத்தில் காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்பாக அவள் சமர்ப்பித்த வாக்குமூலம் என்ன தெரியுமா? குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த கருத்தை தான் அந்த வினோதினி சொன்னாள். என் முகத்தில் எவன் ஆசிட்டை வீசினானோ அவனுக்கு நீங்கள் உடனடியாக மரணத்தை கொடுத்து விடாதீர்கள், தூக்கு தண்டனை வழங்கி விடாதீர்கள். என் முகத்தில் அவன் ஆசிட்டை வீசி இதனால் நான் என்ன பாதிப்பை அடைந்தேனோ இதே வேதனை அவனுக்கும் தெரிய வேண்டும். அவனது முகத்தில் அரசாங்கம் ஆசிட்டை வீசுங்கள் என்று சொன்னாள் வினோதி. தன்னுடைய மகள் இறப்பிற்கு பிறகு, இது அவருடைய மரண வாக்குமூலத்தில் இருக்கிறது, இறப்பிற்கு பிறகு தந்தை அழுதார், பத்திரிகையாளர்களுக்கு முன்னால் அழுதார், கதறினார். அவரிடத்தில் உங்களுடைய கருத்து என்ன என்று கேட்கின்ற பொழுது வினோதினியின் தந்தையும் சொன்னார், என் மகளுக்கு இப்படிப்பட்ட கொடுமையை எவன் செய்தானோ அவன் முகத்தில் ஆசிட்டு ஊற்ற வேண்டும் என்று சொன்னார். குர்ஆன் சொன்னது வருதா? கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், காயங்களை ஏற்படுத்தினால் அதற்கு தக்க காயம். ஆசிட்ட ஊத்துறானா அவன் மூஞ்சில் ஆசிட்ட ஊத்த அரசாங்கம் ஊத்த வேண்டும். தனிநபர்கள் அதிகாரத்தை கையில் எடுக்க கூடாது. அவன் அப்படிப்பட்ட குற்றச் செயலில் ஈடுபட்டு விட்டான் என்பது உறுதியானால் விசாரித்து உறுதி செய்ததற்கு பிறகு மக்கள் முன்னிலையில் அரசாங்கம் அப்படிப்பட்ட தண்டனையை வழங்கும் பொழுது மக்களுக்கு அச்சம் ஏற்படும், பயம் ஏற்படும். ஆனா நம்ம நாட்டில் சிஸ்டம் எப்படி இருக்கிறது? அப்படிப்பட்ட சட்டங்களை கொடுக்கிறார்களா? வினோதினியின் வழக்கில் எவன் சிறைக்கு சென்றானோ அவன் சொகுசாத்தான் இருக்கிறான். ஜாமீனில் வெளிவந்திருக்கலாம், 10 வருஷம் ஆயிடுச்சு, என்ன நடந்துச்சு தெரியல, ஜாமீனில் கூட வெளிவந்திருக்கலாம். ஆனால் வினோதினிக்கு ஏற்பட்ட கொடுமையை நினைத்து பாருங்கள், அவளுடைய தந்தையின் எண்ணத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள். அதற்கு பிறகு சில காலத்திலேயே தன்னுடைய மகள் இறப்பு தாங்க முடியாம வினோதினியின் தாயும் தற்கொலை செய்து கொண்டார். பாருங்க, தனக்கு இருந்த ஒரே ஆதரவு, தன்னுடைய மகளை இழந்து விட்டார், ஒரே ஆதரவு மனைவி, மகள் இழந்த துக்கம் தாங்க முடியாமல் தற்கொலை தீர்வல்ல, ஆனால் அந்த பெண், அந்த தாய் தற்கொலை செய்து விட்டாள். இப்ப அந்த ஆண் மட்டும் நடுவில் இருக்கிறான், தெருவில் இருக்கிறான், எந்த ஆதரவும் இல்லாமல் இருக்கிறான். அவனிடத்துல போய் கேட்டா அவன் எந்த தண்டனையை சொல்வான்? அந்த தந்தை எந்த தண்டனையை சொன்னானோ அதைத்தான் இஸ்லாம் சொல்கிறது. எனக்கு பார்க்கிறாங்க, நம்ம நாட்டில் குற்றவாளிகளை அழைத்து செல்லும் போது கூட அவங்களுக்கு சுயமரியாதையை பாதுகாக்கணும். அவனை கள்ளப்பை திருட்டு பைய, அவனுக்கு எதுக்கு சுயமரியாதை, அவனுக்கு என்ன கண்ணியம்? எப்படி அழைத்து செல்வார்கள் தெரியுமா? முகத்தில் ஒரு சாக்கு பையை போட்டு மூடி, அவன் முகத்தை யாரும் பார்த்துடக்கூடாது. வெளியே தெரிஞ்சுட்டா அவனுக்கு இழுக்கான், வெளியே தெரிந்து விட்டால் அவனுக்கு கண்ணிய குறைவான். அதனால்தான் பல பேரை பாருங்கள், ஏதேனும் குற்றத்தில் மாட்டிவிட்டு சிறைக்கு சென்றால் கர்ச்சிப்பை வைத்து முகத்தை மறைத்துக் கொள்வார்கள். அல்லது அரசாங்கமே சில நேரங்களில் அவர்களின் அடையாளங்களை பாதுகாக்க வேண்டும் என்று நினைக்கின்ற பொழுது முகத்தை மூடி அழைத்து செல்வார்கள். இது சரியா? இது தேவை? இப்படிப்பட்ட தடுப்பு முறைகள் இருக்குமேயானால் குற்றவாளிகள் குற்றத்திலிருந்து விடுபடுவார்களா? நம்ம நாட்டில் இப்படிப்பட்ட பலவீனமான அமைப்பு முறை இருக்கிற காரணத்தினால்தான் குற்றங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. அப்ப கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். ஒரு உயிரை கொலை செய்தால் அதற்கு தக்க தண்டனை, அவனது உயிர் பறிக்கப்பட வேண்டும். அரசாங்கம் இந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். இப்படி இஸ்லாம் சொல்லக்கூடிய குற்றவியல் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுமையானால் யாராவது அடுத்த நபர்களை கொலை செய்ய துணிவானால் அவன் உயிர் போயிடும் நினைப்பான். தன்னுடைய உயிர் போய்விடும் என்று நினைத்தால் அந்த அச்சம், அந்த கலக்கம் குற்றத்தில் ஈடுபட விடாமல் அவனை தடுக்கும். அதைத்தான் குர்ஆன் சொல்கிறது, இந்த தண்டனையை நீங்கள் நிறைவேற்றுங்கள், உங்களுக்கு வாழ்க்கை இருக்கிறது, இதுல தான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, இதில் தான் உங்களுக்கான வாழ்க்கை இருக்கிறது. திருடுறானா இஸ்லாம் சொல்கிறது கையை வெட்டு. எவன் திருடுகிறானோ, மதிப்புமிக்க ஒரு பொருளை திருடி விட்டால் அவன் கையை வெட்டு. ஒரு கையை வெட்டணும். கை இல்லாமல் தெரிகின்ற பொழுது அவன் திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து நம்ம கை வைத்து விட்டால் என்னுடைய இன்னொரு கையும் போய்விடும் நினைப்பானா இல்லையா? பயம் வருமா இல்லையா? கை இழந்து அவனை பார்க்கின்ற பொழுது அவன் குற்றவாளி என்று அறிந்து அவன் திருடிய காரணத்தினால் தான் கை வெட்டப்பட்ட நிலையில் இருக்கிறான் என்பதை மக்கள் பார்க்கின்ற பொழுது ஏனைய மக்களுக்கு அச்சம் வரும். ஆஹா, இவன் பாட்டி திருடியதால் இவன் கையை இழந்து நிற்கிறான், நாம் திருடினால் நமக்கும் இந்த நிலைதான். மக்களுக்கு ஒரு அச்சம் ஏற்படும். அந்த அச்சம் ஏனைய மக்களுக்கு ஒரு பாதுகாப்பை, ஒரு வாழ்வை தரும். ஆனா நம்ம நாட்டில் திருடர்களுக்கு என்ன நிலைமை? அவன் அசால்ட்டா போறான், திருடுறதா ஒரு பிரச்சனையே இல்லை அவனுக்கு.
ஒரு பொருளை திருடுவான், ஜெயிலுக்கு போவான், உள்ளுக்குள்ள இருப்பான், கொஞ்சம் மாசம் ஜெயிலில் இருப்பான். அப்படியே சுதந்திர ஜெயில் பறவை போல சுத்தி கொண்டிருப்பான். அவ்வப்போது ஜெயிலுக்கு செல்பவர்களாம் இருக்கிறார்கள். நமக்கு அதெல்லாம் ஒரு விஷயம் இல்லைங்க. மாசத்துக்கு ஒருக்கு போயிட்டு வருவோம்ல, போர் அடிச்சா உள்ள போயிடுறது அப்படிங்கிறாங்க. போர் அடிச்சா ஜெயிலுக்கு போய் வருவார்களாம், சிறைச்சாலைக்கு சென்று வருவார்களாம். அப்ப இந்த திருட்டை ஒழிக்க என்ன செய்தார்கள்? அரசாங்கம் என்ன செஞ்சுச்சு? திருட்டை ஒழிக்க முடிந்ததா? தற்போது உள்ள சட்டத்தின் மூலம் திருட்டை ஒழிக்க முடிந்ததா? திருடர்கள் ஜாக்கிரதை அப்படின்னு பஸ் ஸ்டாண்ட்ல எல்லாம் போட்டோ வச்சிருப்பாங்க. அதை வச்சு எந்த திருடம் பார்த்தான்? அதை வைத்துக் கொண்டு யாரும் திருட்டிலிருந்து திருத்தினார்கள்? பஸ் ஸ்டாண்ட்ல அந்த போட்டோவை பார்த்தோம் வைங்க, யாராவது அது அப்ப என்ன செய்யறது? நம்ம போய் அதை போட்டோ எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா ஒரு 20 போட்டோ இருக்கும் பஸ் ஸ்டாண்ட்ல. அது பத்தாதுன்னு ஜெயிலில் வேற என்ன செஞ்சிருப்பாங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல வேற திருடர்களுடைய பெரிய ப்ரொஃபைல் ஒன்று வச்சிருப்பாங்க. அங்கேயும் போகணும். நான் பயணம் பண்ண இருக்கிறேன், கையில் ஒரு 2 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு, பாதுகாப்பாக நான் கொண்டு போகணும். திருடர்கள் யார் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ எல்லாருடைய போட்டோவையும் தாங்க, என் பக்கத்தில் அவன் இருக்கானா நான் பார்த்துக்கிறேன். இப்படியா போக இயலும்? அந்த போட்டோவை பார்த்தாலும் அதே தோட்டத்திலே வந்து உட்கார்ந்துருப்பாங்க. போட்டோவில் பார்த்துட்டோம் யார் திருடன் என்று போட்டோவில் தெரிகிறது. பக்கத்தில் உட்கார்ந்து இருந்தா அவன் அந்த போட்டோவில் உள்ளவன் தான் உட்கார்ந்து இருக்கிறான்னு தெரியுமா நமக்கு? சும்மாவே நம்ம போட்டோ நல்லா இருக்காது. இதுல அரசாங்கம் எடுக்கக்கூடிய போட்டோவை சொல்லவே வேண்டாம். ஆதார் கார்டு எடுத்து பார்த்தாலே தெரியும் நம்ம லட்சணம் என்னன்னு. எவ்வளவு அழகா இருக்கிறோம் நம்ம நினைச்சாலும் சரி, அந்த அழகா இருக்கிறோங்கிற கர்வத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரே அந்த கர்வத்தை உடைக்கணும்னா ஒன்னே ஒண்ணுதான், உன் ஆதார் போட்டோவை பாரு, கர்வம் உடைஞ்சிடும். ஆஹா என்ன இப்படி இருக்கிறோம், நம்ம நல்லா தானே இருந்தோம். அப்ப இந்த லட்சணத்தில் போட்டோ எடுத்து ஸ்டேஷன்ல வச்சிருக்கிறாங்க, பஸ் ஸ்டாண்ட்ல வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போட்டோவை நாம பார்ப்போமே ஆனால் திருடன் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறான் என்று நம்ம அறிந்து கொள்ள முடியுமா? அதன் மூலம் நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியுமா? ஒருபோதும் முடியாது. அப்ப சிறந்த தண்டனை எது? இஸ்லாம் சொல்லக்கூடியது, வஸாரிகு வஸாரிகத்து ஃபக்தவு ஐதியஹுமா. திருடனாக இருக்கக்கூடிய ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி அவனுடைய கரங்களை வெட்டுங்கள். அது மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில் இப்படிப்பட்ட எல்லா குற்ற செயல்களும் இருந்தது. கொலை இருந்தது, பெண்களை பாலியல் ரீதியாக பலாத்காரத்திற்கு உள்ளாக்கிய சம்பவங்களும் அவ்வப்போது நடைபெற்றது, திருட்டு இருந்தது. அனைத்து குற்றத்தையும் அல்லாஹ்வின் தூதர் ஒழித்து காட்டினார்கள் இந்த அற்புதமான இறை சட்டங்களை நிறைவேற்றுவதின் வாயிலாக. அதுபோல்தான் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் நடைபெறக்கூடிய அதிகமான குற்றங்கள், இந்த கொலையா இருந்தாலும் சரி கற்பழிப்பு சம்பவங்களாக இருந்தாலும் சரி, இதற்கெல்லாம் அடிப்படையாக இருப்பதே மது. மதுவினால் ஏற்படக்கூடிய விபத்தை அண்மையில் தான் நம்ம பார்க்கணும். கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயம் குடித்து முதலாவது ஒரு 4 பேர் இறந்து போனாங்க. கள்ளச்சாராயம் அவங்களுக்கு தெரியல, தெரிஞ்சு குடிச்சாங்களா தெரியாம குடிச்சாங்களான்னு தெரியல. 4 பேர் ஃபர்ஸ்ட் மவுத்து. அந்த 4 பேர் மரணத்திற்கு பங்கெடுக்க வந்தார்கள் பல பேர். அது ஒரு சின்ன கிராமம் தான், கருணாபுரம், கள்ளக்குறிச்சி பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமம். அந்த ஊருக்கு நாங்கள் அருகாமையில் கூட சென்றிருந்தோம். அங்கே ஒரு மிகப்பெரிய பேரணியை, மதுவிற்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி நம்முடைய ஜமாத்தின் சார்பாக நடத்தினோம். அப்போது அந்த பகுதிகளுக்கெல்லாம் சென்றோம். ஒரு சின்ன கிராமம், மொத்தமே ஒரு 200 குடியிருப்புகள் தான் இருக்கிறது. முதல் 4 பேர் தாங்க மௌத்து. அந்த 4 பேர் மௌத்தை விசாரிப்பதற்காக, அவர்களின் இறுதிச் சடங்கில் பங்கேற்பதற்காக பல பேர் சென்றார்கள். சென்ற இடத்துல ஆங்காங்கே உட்கார்ந்து கொண்டு பாக்கெட்ல அதே கள்ளச்சாராயத்தை அருந்துகிறார்கள். ஒரு துக்கம் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டு பாக்கெட்ல இருந்து சாராயத்தை அருந்துகிறார்கள். அந்த இறப்பில் வந்து பங்கெடுத்ததற்கு பிறகுதான் அடுத்தடுத்து பல மரணங்கள். அங்கு வந்து அவர்கள் அருந்திய கள்ளச்சாராயத்திற்கு பிறகுதான் பல மரணங்கள். மொத்தமா 63 பேர் இறந்து போனார்கள். தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்வை ஒட்டி குறிப்பிட்ட நாட்களில் அதிகமான உயிரிழப்பு ஏற்பட்டது என்று சொன்னால் இந்த கள்ளக்குறிச்சி சம்பவம் தான். 63 மரணம் ஒட்டுமொத்தமாக. பல உயிர்கள் மருத்துவமனையில் போராடி கொண்டிருந்தது. மொத்தமா யாருமே பிழைக்க முடியாம இன்றைக்கு அந்த கிராமத்தில் பல பேர் அனாதைகளாக இருக்கிறார், ஆதரவற்றவர்களாக இருக்கிறார். முடிந்தால் அந்த கிராமத்திற்கு போய் சென்று வாருங்கள், பச்சிலன் குழந்தைகளை நீங்கள் பார்க்க முடியும். இந்த மது கள்ளச்சாராயத்தினுடைய நிகழ்வினால் தம்முடைய தாயையும் தந்தையும் இழந்து அனாதைகளாக சிறுவர்கள் சிறார்கள் அந்த கிராமத்தில் சுற்றி கொண்டிருக்கிறார்கள். சில பேர் தம்முடைய தந்தையை இழந்திருக்கிறார்கள், இன்னும் சில பேர் தம்முடைய தாயை இழந்திருக்கிறார்கள். பெண்களும் இதில் உள்ளடங்கும். ஒரு வயசான அம்மா, 60 வயசு, கண்ணு தெரியாது, அந்த அம்மா கதறி அழுகுது. தொலைக்காட்சியில் நீங்க பார்க்கலாம். அவர்கள் கதறி அழக்கூடிய வீடியோ சமூக வலைத்தளத்தில் இருக்கிறது. என்ன சொல்லி அழுகிறாங்க தெரியுமா?
எனக்கே கண்ணு தெரியாது, நடமாட முடியாது. எனக்கு இருந்தது ஒரே ஒரு பையன். அவனுக்கு கல்யாணம் ஆகலை, வயசு 23, 26 அந்த வயசு தான், கல்யாணம் ஆகலை. அவன் தான் என்னை பார்த்து கொண்டிருந்தான், பராமரித்து கொண்டிருந்தான். நான் வீட்டை விட்டு வெளியே செல்வதாக இருந்தால் கூட என் மகன் தான் என்னை வெளியே அழைத்து செல்வான். ஆனால் இந்த சம்பவத்தில் இப்போது என்னுடைய மகனை இழந்து நான் அனாதையாகிவிட்டேன். இனி என்னை வீட்டிலிருந்து யார் வெளியே இழுத்து செல்வார்கள்? ஒரு கட்டத்தில் துக்கம் தாழாமல் அந்த தாய் சொல்கிறாள், 63 வயது 60 வயதை தாண்டி அந்த பாட்டி சொல்கிறாள், என் மகன் சென்றதற்கு பதிலாக கடவுள் என்னை எடுத்திருக்க வேண்டாமா என்று சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடாது, தவறான வார்த்தை. இருந்த போதிலும் அவர்கள் அவ்வாறு சொல்கிறார்கள். காரணம் என்ன? துக்கம் தாழ முடியாமல் பேசக்கூடிய பேச்சுக்கள். 63 உயிர் பலியாக இருக்கிறது என்று சொன்னால் 63 குடும்பம் அனாதையா நிற்குதுன்னு அர்த்தம். மொத்தமே 200 வீடு தான், 200 குடியிருப்புகள் தான் அங்கே இருக்கு. அந்த 63 மரணங்கள் நடந்த முதல் 4 மரணம் முதல்ல, அதுக்கப்புறம் படிப்படியாக அடுத்தடுத்து ஒவ்வொரு மரணம், ஆஸ்பத்திரியிலிருந்து பாடி வந்துகிட்டே இருக்கு. குறிப்பிட்ட ஒரு நாளில் மட்டும் 21 சடலங்கள் எரிக்கப்படுகிறதுங்க. ஒரு நாளில் 21 சடலம். அந்த எரிப்பு நடைபெற்ற பகுதிக்கு செல்வதற்கே மக்கள் அச்சப்பட்டார்கள். அப்படின்னா எப்பேற்பட்ட ஒரு அச்சம் அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கும், எப்பேற்பட்ட துயரத்தில் அந்த மக்கள் சிக்கிக் கொண்டிருந்தார்கள். சொல்லுகிறார்கள், இறப்பின் போது இறுதி சடங்கை நிறைவேற்றுவதற்கு கூட ஆள் இல்லை. இறுதி சடங்கு செய்யறதுக்கு ஆள் வரணும்ல. நம்ம ஊர்லயே ஒரு மௌத்துனா ஜனாசாவை குளிப்பாட்டுறதுக்கு நாம போவோம், குளிக்கொண்டு செய்திகள் சொல்வதற்கு நாம போவோம். ஏன்னா அந்த வீட்டில் முடங்கி போயிருப்பார்கள், துன்பத்தில் கவலையில் இருப்பார்கள், அவர்களால் எந்த ஒரு காரியத்திலையும் ஈடுபட இயலாது. அப்ப அக்கம் பக்கத்தினவர்கள், நண்பர்கள், சொந்த பந்தங்கள் தான் போய் இறுதி சடங்கிற்குரிய ஏற்பாட்டை எல்லாம் செய்வார்கள். ஒரு குரூப்பு போவாங்க, பள்ளிவாசல போய் மையவாடி கஃபனுக்கு சொல்லுவாங்க, குழி தோன்றதுக்கு ஒரு குரூப்பு சொல்லும், சந்தூக் பெட்டி வரத்துக்கு ஒருத்தவங்க சொல்லுவாங்க, குளிப்பாட்டுறதுல ஒரு பணியில் ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் ஈடுபடுவார்கள். பல விஷயங்கள் இருக்குல்ல. சொந்த பந்தங்களுக்கு, வெளியூர்காரங்களுக்கு தகவல் சொல்வார்கள். ஆனால் இந்த கிராமத்தில், கருணாபுரம் என்கிற இந்த கிராமத்தில் 63 உயிர் பலிகள் ஏற்பட்ட அந்த நேரத்தில் இறுதிச் சடங்கை நிறைவேற்றுவதற்கு ஆள் இல்லை. ஏன்? எல்லார் வீட்டிலையும் மரணம். பல பேருடைய வீட்டில், அந்த கிராமத்தில் உள்ள அத்தனை பேருடைய வீட்டிலையும் சாவு, சடலம் இருக்கிறது. தூக்கி சுமப்பதற்கு ஆள் இல்லை என்று வருத்தப்பட்டார்கள். தூக்கி சுமப்பதற்கு ஆள் இல்லை. ஒரு சடலத்தை கொண்டு சென்று எரியூட்டப்பட்டதற்கு பிறகு மீண்டும் வந்து இன்னொரு சடலத்தை கொண்டு செல்லக்கூடிய அவலம். இவ்வளவு பெரிய துன்பம், இவ்வளவு பெரிய நெருக்கடி எதனால் ஏற்பட்டது கேட்டால் கள்ளச்சாராயம். அது என்ன கள்ளச்சாராயம்? அரசாங்கமே விட்டால் கள்ளச்சாராயம். அரசாங்க அனுமதி இல்லாமல் இவர்கள் கூடுதலான சில பொருட்களை கலந்து விட்டால் கள்ளச்சாராயம் என்கிறார்கள். எப்படி பார்த்தாலும் மனிதர்களுடைய உயிர் பறிபோவதற்கு இந்த சாராயம், மது ஒரு காரணமாக இருக்கிறதா இல்லையா? நாட்டில் நடைபெறக்கூடிய விபத்துகள், நாட்டில் நடைபெறக்கூடிய கற்பழிப்பு சம்பவங்கள், நாட்டில் நடைபெறக்கூடிய கொலைகள், இவைகள் அனைத்திற்கும் அடிப்படை காரணமாக இருப்பது மது. காரணம், மதுவை அருந்துகின்ற பொழுது ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை இழந்து விடுகிறான். தாய்க்கும் தாரத்திற்கும் வித்தியாசம் தெரிவதில்லை. எந்த ஒரு சம்பவத்தை குறித்தும் அவன் சிந்திப்பதில்லை. அறிவை இழந்து விட்டதற்கு பிறகு அவனுக்கு ஒரு துணிச்சல் கிடைத்து விடுகிறது, தைரியம் கிடைத்து விடுகிறது. ஆகவே நினைத்த குற்றத்தில் ஈடுபடுகிறான். கொலையா பிரச்சனை இல்லை. கல்கத்தா டாக்டர் சம்பவத்தில் கூட அந்த பெண்ணினுடைய உடல் கூடாய்வுக்கு பிறகு மருத்துவர்கள் சொன்னது, இந்த பெண்ணை குறைஞ்சது 10 பேர் ரேப் பண்ணியிருக்கணும். 10 பேர், அவர்கள் 10 பேருமே மது அருந்திருக்கிறார்கள் என்று டாக்டர் தம்முடைய அறிக்கையில் அவர் குறிப்பிட்டார். அவருடைய அறிக்கையில் இடம்பெற்ற நிகழ்வு செய்தி, அத்தனை பேரும் மது அருந்திருக்கிறார்கள், அந்த பெண்ணின் உடம்பில் ஆங்காங்கே மது தெளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள். அப்படின்னா பாருங்க, ஒரு பெண்ணை கற்பழிப்பதற்கு கூட மது காரணமாக இருக்கிறது. நாமே கண் கொண்டு பார்க்கிறோமே, மதுவை அருந்தியவன் அறிவு சிந்தனையோடு இருக்கிறானா? மது அருந்துவதற்கு முன்பு வரையிலே மாப்பிள்ளை போல் இருப்பான். வெள்ளை வேட்டி என்ன, வெள்ளை சட்டை என்ன, நீட்டா இருப்பான். சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னா கடைக்கு போவான். தன்னுடைய சக்திக்கு ஏற்ப காசு வாங்கி பாட்டில் வாங்கி குடிச்சு உள்ளுக்குள்ள இறக்கிட்டான்னு வைங்க, அவ்வளவுதான். கீழே உள்ள வேட்டி தலைக்கு போயிடும், தலையில முண்டாசு மாதிரி கட்டிடுவார், சட்டை இருக்காது, வீட்டுக்கு வந்து சேர மாட்டார். எல்லாமே உனக்கு உள்டாவா தெரியும். மனுஷன்லாம் மிருகமா தெரியும், மிருகம்லாம் அவனுக்கு மனுஷனா தெரியும். நாய் பக்கத்துல போய் படுத்துக்குவான். ஏன்? நாயை தன் குடும்பத்தில் உள்ள ஒருவனாவே நினைத்துக் கொள்வான். நம்ம சொந்தக்காரங்க இங்கதான் இருக்கிறாங்க, இதுதான் நம்ம இடம், அங்கேயே படுத்துருவான். நாய்க்கு பக்கத்துல படுத்துருவான், சாக்கடையில படுத்து புரள்வான், துர்நாற்றம் வீசிக்கொண்டிருக்கும், எதையும் பொருட்படுத்த மாட்டான்.
அப்ப அறிவை இழந்து விடுகிறானா இல்லையா? ஒரு நல்ல சுயாதீனமாக இருக்கின்ற பொழுது அவன் அணிந்திருக்கிற வெள்ளை ஆடையில் சாக்கடை எடுத்து ஊற்றினால் பொருந்திக் கொள்வானா, ஏற்றுக்கொள்வானா? நல்ல தூய்மையான ஆடை அணிந்திருக்கின்ற பொழுது அடுத்தவர் எச்சில் துப்பினால் அவர் முகத்திலோ அவர் ஆடையிலோ எச்சில் துப்பினால் ஏற்றுக்கொள்வாரா? ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆனால் மது அருந்தியதற்கு பிறகு சாக்கடையில் போய் படுக்கிறான், நாய்க்கு பக்கத்தில் படுக்கிறான், நாயை கட்டி பிடிச்சு படுக்கிறான், பல பேர் நாய்க்கு முத்தமும் கொடுக்கிறான் மது குடிச்சதற்கு பிறகு. இந்த அளவிற்கு அறிவை இழக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டால் அவன் ஏன் கொலை செய்ய மாட்டான்? அவன் ஏன் பெண்ணை பாலியல் ரீதியான வல்லுறவுக்கு ஆளாக்க மாட்டான்? எந்த குற்றத்தையும் செய்வான். அப்ப இந்த மது எல்லா குற்றங்களுக்கும் தாயாக இருக்கிறது. கள்ளக்குறிச்சியில் ஏற்பட்ட அத்தனை உயிர் பலிகளுக்கும் அடிப்படை காரணம் மது. அவர்கள் மது குடித்து பழகி போய்விட்டார்கள். கிராம மக்கள், உடல் உழைப்பு செய்யக்கூடியவர்கள் மது அருந்தி பழக்கப்படுகிறார்கள். மது வாங்குவதற்கு கையில காசு இல்லை. ஒரு பாட்டில் வாங்குறதா இருந்தால் 100 ரூபா அப்படின்னா கள்ளச்சாராயம் பாக்கெட்ல 10 ரூபாய் கிடைக்குது. அப்ப 10 ரூபாய் கொடுத்து கள்ளச்சாராயத்தை அருந்துகிறார்கள். இந்த கள்ளச்சாராயத்தின் பக்கம் செல்வதற்கு காரணமே மதுதான். அரசு விற்பனை செய்யக்கூடிய மது. அரசாங்கம் தானே தமிழ்நாட்டில் நடத்துது. மதுபான கடைகளை முன்னின்று நடத்துகிறது. அதன் மூலம் வருவாய் பார்க்கிறது. அப்ப இந்த உயிர் பலிகள், இதை ஒட்டிய குற்றச்சம்பவங்கள் நாட்டில் குறைய வேண்டும் என்று சொன்னால் அடிப்படையாக பூரண மது விலக்கு வேண்டும். ஒவ்வொரு குற்றச்செயல் நடக்கும் பொழுது அந்த சம்பவத்திற்கு காரணமானவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அது தனி. பொத்தாம் பொதுவான செய்ய வேண்டிய விஷயம் என்ன? பூரண மது விலக்கு. அது நம்முடைய நாட்டில் அமுல்படுத்தப்பட்டு விட்டால் பல குற்றங்களை குறைத்து விடலாம். அங்கங்க நடக்கிற சண்டை சச்சரவு, நம்ம காவல்துறையை சார்ந்தவர்கள் அதிகமாக அவங்க எனர்ஜி எதில் தெரியுமா வேஸ்ட் ஆகுது? இந்த குடிகார பையில போய் சமாளிக்கிறது தான். ஹோட்டலுக்கு போவான், குடிச்சிட்டு போவான், போய் சாப்பிடுவான், காசு கொடுக்க மாட்டான். அவன் அப்போ விட்டு ஹோட்டல்னு நினைப்பான். நம்ம ஹோட்டல் நம்ம ஏன் காசு கொடுக்கணும்னு நினைப்பான். ஏன்னா உள்ளதை ஏற்றிட்டான்ல, உள்ளுக்குள்ளதான் போயிடுச்சு, மருந்து உள்ள போயிடுச்சு. மருந்து உள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹோட்டல் நம்ம வீட்டில் தானே சாப்பிட்டோம், நம்ம ஏன் காசு கொடுக்கணும்னு நினைப்பான். ஹோட்டல்காரனோடு சண்டை, போலீஸ் வந்து சமாதானப்படுத்தணும். பஸ்ஸில் ஏறுவான், பஸ்ஸில் ஏறி கண்டக்டரோடு சண்டை போடுவாங்க, பயணிகளோடு பிரச்சனை பண்ணுவான், காவல்துறை வந்து சமாளிக்கணும். அப்ப பல்வேறு பிரச்சனைகள், சிறிய அளவிலான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, பாரதூரமான குற்றங்களாக இருந்தாலும் சரி, மதுவின் காரணத்தினால் ஏற்படுகிறது எனும் பொழுது பூரண மதுவிலக்கை கொண்டு வந்து விட்டால் இந்த அத்தனை குற்றங்களையும் குறைத்து விடலாமே. பிரச்சனை இல்லையே, அரசாங்கத்துக்கு செலவு இல்லையே, செய்யலாமா இல்லையா? நீங்க பாத்தீங்கன்னா கடந்து நடைபெற்று முடிந்த தேர்தல் நேரத்தில் தமிழ்நாட்டில் வாக்குப்பதிவு நடைபெற்ற நாட்களில் மதுபானம் விற்பனை செய்வதற்கு அரசை தடை விதித்தது. எந்த நாள்ல வாக்குப்பதிவு நடக்குதோ, ஓட்டு போட போறோம்ல, அன்னைக்கு மது விற்பனை செய்யக்கூடாது, தடை என்று சொல்லிவிட்டார்கள். எண்ணும் போது தேர்தல் முடிந்து எண்ணக்கூடிய நாட்கள்லையும் ஒரு 2 நாள் 3 நாளைக்கு மது விற்பனை கூடாது, டாஸ்மாக் எல்லாம் இழுத்து மூடுங்க, தடை விதித்து விட்டார்கள். இப்ப நாம என்ன கேட்கிறோம்? தேர்தல் நடைபெறக்கூடிய நாளில், வாக்கு செலுத்தக்கூடிய நாளில் நீங்க மதுபான கடைகளை இழுத்து மூடியதற்கு என்ன காரணம்? என்ன காரணம்? ஓட்டு போட வருவான், குடிச்சிட்டு வந்தானா அவன் நிதானத்தில் இருக்க மாட்டான். இவிஎம் மிஷின்ல 1 அமுக்கிறதுக்கு பதிலாக 10 தடவை அமுக்கிட்டு இருப்பான். குடிகார பையன் உள்ள போன என்ன ஆகும்? ஓட்டு போறது மட்டும் இல்லை, சில நேரம் கையோட இவிஎம் மிஷினை கொண்டு வந்தாலும் கொண்டு வருவான். அவனால பல பிரச்சனை ஏற்படும். அதனால என்ன, ஓட்டு போடுற அன்னைக்கு மதுபான கடைகள் இருக்கக்கூடாது, இழுத்து மூடுங்க. அரசாங்கம் நடைமுறைப்படுத்தியது, கற்பனையில் உள்ளதை சொல்லலை, நடைமுறைப்படுத்தியது. அதுபோல் ஓட்டு எண்ணக்கூடிய நாட்களிலேயும் மதுபானங்கள் விற்பனை செய்யக்கூடாது என்று இழுத்து மூடினார்கள். ஏன்? எண்ணும் போது பல காவல்துறை அதிகாரிகள் அங்க இருப்பாங்க, குறைந்த காவலர்கள் தான் இருக்கிறாங்க, எல்லாருமே அங்க எண்ணக்கூடிய பணியில பிரச்சனை வரக்கூடாது பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப மதுபான கடையை திறந்து விட்டோம்னா அங்க இவன் தான் பிரச்சனை பண்ணுவான்ல. அப்ப காவலர்கள் இங்கே இருப்பதா அவன் பண்ணக்கூடிய பிரச்சனை நேரத்தில் ஒரே நேரத்தில் 2 பிரச்சனையும் பார்க்க இயலாது, பிரச்சனை வரும் என்று தானே வாக்கை எண்ணக்கூடிய நாட்களில் மதுபான கடைகளை இழுத்து மூடினார்கள். அப்போ ஒருவன் வாக்கு செலுத்த போவதாக இருந்தால், இந்த நாட்டை இந்த தேசத்தை யார் ஆள வேண்டும் என்பதை தேர்வு செய்வதாக இருந்தால் அவன் சுதந்திர ஒரு சிந்தனை ஓட்டத்தில் தேர்வு செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தில் மதுபான கடைகளை இழுத்து மூடிய அரசு நாட்டில் நடக்கூடிய குற்றங்களை பார்த்து பெண்கள்லாம் தன்னுடைய கணவன்மார்களை, தன்னுடைய பிள்ளைகளை, தன்னுடைய வாரிசுகளை, தன்னுடைய சகோதரனை இழந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய துக்கத்தை பார்த்து ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் ஏன் பூரண மதுவிலக்கை கொண்டு வர முடியாது? அரசாங்கம் நினைத்தால் சாத்தியம். கடந்த காலங்களில் தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு இருந்தது.
அதற்கு பிறகு வந்த ஆட்சியாளர்கள் தான் அதனை திறந்து விட்டார்கள், லாபம் பார்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தில். இப்போதும் நினைத்தால், அரசாங்கம் உரிய விதத்தில் சிந்தித்தால், வேறு வகையில் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொள்வதற்குரிய பல்வேறு வாய்ப்புகள் அரசாங்கத்துக்கு இருக்கு. அந்த வழிமுறைகளை யோசித்து அதனை நடைமுறைப்படுத்தக்கூடிய விதமாக பூரண மதுவிலக்கு சாத்தியம். சாத்தியம் இல்லையெல்லாம் இல்லைங்க, அரசாங்கம் நினைச்சா சாத்தியம். எதையெல்லாமோ சாத்தியப்படுத்துறாங்க. நம்ம மோடிஜி ஒரு நைட்ல வர்றாரு, ஆகே ஓஹேன்னு 500,000 செல்லாதுங்கிறாரு. ஒரு நைட்டு தான். அவர் வீடியோவில் வந்தாலே பல பேருக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். இன்னைக்கு என்ன சொல்ல போறான்னு தெரியல. இப்பதான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்ப மெஜாரிட்டி இல்லைல்ல, நிறைய ஆகே ஓகே போட முடியாது. முன்னாடி எவ்வளவு அட்டுழியம் பண்ணி எல்லாம் ஒரு நைட்ல தானங்க. திடீர்னு வீடியோவில் வருவார், 500,000 செல்லாதுன்னு போயிடுவார். சொல்ல முடியுதுல்ல. அப்படி விவசாயிகளுக்கு எதிராக ஒரு நேரத்தில் சட்டத்தை கொண்டு வர முடிகிறது. சிஏ என்கிற சட்டத்தை ஒற்றை நேரத்தில் சொல்லி ஒட்டுமொத்த முஸ்லிம்களின் குடியுரிமையை பறிக்க முனைகிறது. அந்த முயற்சி எல்லாம் முடிகிறது. இதே மத்திய பாஜக அரசாங்கம் நினைத்தால், மோடி அவர்கள் நினைத்தால் ஒற்றை அறிவிப்பு, இந்த வாரம் விட்டுருங்க, அடுத்த வாரம் மங்கி பாத்தில் வாங்க, ஞாயிற்றுக்கிழமை விதவிதமா கோட்டு போட்டே வாங்க, பிரச்சனை இல்லை, நாங்கள் எல்லாரும் உங்க மங்கி பாத்தை பார்க்கிறோம். வந்து நீங்க என்ன சொல்லணும்? இந்தியா முழுக்க ஹே மது தடை செய்யப்பட்டு விட்டது ஹே, ஹிந்தியில சொல்லுங்க. நீங்க சந்தோஷப்படுவோம்ல? நாங்க திடீர்னு அறிவிப்பு செய்ய பிரச்சனை இல்லை எங்களுக்கு. முன்கூட்டியே அறிவிப்பு செய்யாம திடீர்னு உங்க மங்கி பாத்துல சொல்லுங்க, சந்தோஷப்படுவோம். அரசாங்கம் நினைத்தால் செய்யலாம், செய்ய மாட்டார். மத்திய பாஜக அரசு விட்டுங்க, தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டியதானே. தமிழ்நாட்டில் பார்த்தா எல்லா கட்சியும் பூரண மதுவிலக்கு வேண்டும் அறிக்கை கொடுக்குறாங்க. எல்லா கட்சியும், கட்சி வேறுபாடு இல்லாம அனைத்து கட்சியும் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று அறிக்கை கொடுக்குறாங்க. அப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? அப்ப யார் தான் இந்த மதுவை வியாபாரம் பண்ணியே தீரும் நினைக்கிறார்? எல்லா கட்சியும் அதற்கு எதிராக நீங்கள் தீர்மானம் ஏற்றுகிறீர்கள். திமுகவா இருந்தாலும், அதிமுகவா இருந்தாலும், பாமகவா இருந்தாலும், பாஜகவா இருந்தாலும் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று தீர்மானம் ஏற்றுகிறார்கள். அதிகார மட்டத்திற்கு வந்ததற்கு பிறகு அதை செயல்படுத்த வேண்டிய இடத்தில் இருப்பவர்கள் செயல்படுத்தாமல் தாமதிக்கிறார்கள். இதெல்லாம் மிகப்பெரிய கொடுமை. இஸ்லாம் இதற்கும் தீர்வை சொல்கிறது. மது வேண்டாம். நபிகள் நாயகம் சொன்னார்கள், குல்லு முஸ்கிரின் ஹராம், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராம், அது வேண்டாம் என்றார். அரேபிய மக்கள் மத்தியிலே மது சர்வசாதாரணமாக இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் படிப்படியாக பூரண மதுவிலக்கை சாத்தியப்படுத்தினார்கள். மதுவிலிருந்து மக்களை மீட்டெடுத்தார்கள். போதையற்ற ஒரு சமூகத்தை நபிகள் நாயகம் உருவாக்கினார்கள். அதுதான் திருக்குர்ஆன் இந்த சமூகத்திற்கும் முன்வைக்கிறது. நாம் அற்புதமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், பிரச்சனையற்ற ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால், நிம்மதியான வாழ்வை வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இறுதி தீர்வு திருக்குர்ஆனில் தான் இருக்கிறது. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையில் இருக்கிறது. ஆகவே இஸ்லாம் சொல்லக்கூடிய இந்த தீர்வுகளை நாம் ஏற்றுக்கொள்வோமேயானால், பல பேர் இந்த தீர்வு நல்லா இருக்குன்னு நினைக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுதுங்கிறதுனால தான் வெறுக்கிறார்கள். குர்ஆன் சொல்லுது, இஸ்லாம்ல சொல்லுது, மத ரீதியாக பார்க்கிறார்கள். மத ரீதியான பார்வையை நீங்கள் ஓரமாக ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு மனிதர் சொன்ன முற்போக்கான கருத்து என்று நீங்கள் பார்ப்பீர்களேயானால், நியாய உணர்வுள்ள அத்தனை பேரும் நபிகள் சொன்ன தீர்வுகளை, திருக்குர்ஆன் முன்வைக்கக்கூடிய தீர்வுகளை மனித குலத்திற்கு ஆகச்சிறந்த தீர்வாக ஏற்றுக்கொள்வார்கள். அத்தகைய சிந்தனை மக்கள் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி, திருக்குர்ஆனை வாசியுங்கள், அதில் முழு மனித சமூகத்திற்கும் நல்வழிகாட்டுதல் இருக்கிறது என்கிற கோரிக்கையை முன்வைத்தவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.